ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பண்ணாக்க எஸ்எல் ஃபைல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீசெட் வந்து பண்ணாக்க நான் ஈவினிங்க்கு மேலே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எஸ்எல் ஃபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் லேட்டாகவே நான் எடிட் பண்ணுறீங்கனாக்கா நான் ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே நான் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பண்ண கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி ஷோகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான் கொடுத்துருக்கேன். பட் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணி அந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த மேல் ஒரு டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணிக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட் இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இம்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த இம்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணீங்க யாருக்காவது நீங்கள் இப்போ வீடியோ பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுடைய நேமு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்ட் எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து மூவ் பண்ணி கொண்டு வாங்க, கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரை சாங் 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ண செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோ. மேலே வந்து பண்ண பிளாக்காக இருக்கா, அது உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணிங்க கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே பிளாக்காக இருக்கா, அது இங்கே கிளிக் போயிட்டு ஒயிட் கலர் இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைடில் ஒயிட் கலர் இருக்கா, அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு இப்போ உங்களுக்கு சைடில் என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண என்னோட பிக்கு ரிலேட்டட் இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படி பேக் போக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி பேக் வந்து ஆட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ண வேண்டியதான். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4 வந்து பண்ணாக்க ஒரு பேர் பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பிக் 1 குரூப் இருக்கா, அதுங்க கிளிக் போயிட்டு எடு குரூப் இருக்கா, அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா கொடுத்தா நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயருக்கு நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அதுங்க செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த சென்ட் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கை இந்த ஃப்ரேமில் உங்களோட பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிடும். ஸோ இந்த 4 குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த 4 குரூப் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி பாதிலே கட் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்கா அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிக் 1 பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க 3 குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு 1 பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 4 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பண்ணாக்க பாதியில் கட்டாக இருக்கா, ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்க சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 6.02 செகண்ட் ஒரு புக் மார்க் இருக்கும், அந்த புக் மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த சைடில் கண்ணு மாதிரி இருக்கா, ஸோ அந்த 4 குரூப்புமே இந்த இடத்துல லாங் க்ளோஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணலே போதும், ஏற வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு நீங்கள் பொருளை பார்த்துங்க, ஜஸ்ட் அந்த மூவ் ஃபேட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாமா, அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் 1 குறிப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் எஃபெக்ட் நோட்னு எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் இந்த கண்ணு மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டுக்குங்க. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க முழுத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா, அது வந்து இப்போ நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதுங்க செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஆப்லேயே இருக்கட்டும். இது அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சைடை வந்து பண்ணாக்க மேலே மறையிற அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட்டு பிக் ஒன்று முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பிக் 2 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு இது வந்து பண்ணாக்க நான் இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க மறையிற அளவுக்கு லைட்டு நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது சேம் மெத்தடில் நம்ம தேர்டுக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு இது வந்து பண்ணாக்க இந்த சைடு கீழேக்கு வந்து பண்ணாக்க லைட் நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து முன்னாடி ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆஃப் பண்ண பாருங்கள். அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 4.26 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. ஸோ இப்போ மேலே வந்து பண்ணாக்க ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் இதை நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே பிக் ஒன்று குரூப் இருக்குது, அது வந்து பண்ணிங்க கீழ் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க சென்டருக்கு வந்து பண்ணிக்க கொண்டு வாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக் 2 நம்ம கீழ் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இது நம்ம வந்து பண்ணாக்க அப்படி சென்டருக்கு வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டையும் அதே மாதிரி வந்து பண்ணாக்க சென்டருக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. அதே மாதிரி ஃபோர்த்து நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக சென்டருக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே. சொல்லலாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லேயர் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உங்க ஸோ இந்த இடத்துல இந்த டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இதை கீழ் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணியோ அப்படியே நேம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது நேம் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிங்க பேக் போட்டு என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணலாம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இந்த டெஸ்ட்டோட கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். சைடில் கலர் இருக்காது கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துங்க. ஓகே. முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 4 ஃப்ரேமுக்கும் சென்டரில் வந்து பண்ணாக்க மீடியம் கீழே ஒரு ஆர்ட் இமேஜ் இருப்பாருங்க. ஸோ இதோடைய கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண கீழே இருக்கிற அந்த ஆர்ட்டு குரூப்பை நான் கிளிக் போயிட்டேன். எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர்ட்டு இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதுலேயும் சுட்ன எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் இதை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் லேட்டாக இன்க்ரீஸ் பண்ண கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதான். ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோடய பிக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது ஆர்ட்டு குரூப்னு ஒன்று இருக்கா, ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு பிரதேஷ் யோகம். ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க 9:9 தான் இருக்கணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பாட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸை கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மூட்ஸ் இருக்கு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் போயிட்டு மேலே சூ பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் அண்ட் பேஜ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் வந்து பண்ண கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. இது சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ மறக்காமல் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கொண்டுங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த கிரீன் கலருக்கு அந்த இடத்துக்கிட்ட வந்துக்கோங்க. இப்போ அந்த கிரீன் கலரின் கீழ் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை கீழ் பண்ணுறீங்க. அந்த சைடு ஸ்டார்க் இருக்கா அது கீழ் போயிட்டேன். ஸோ இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருப்பாருங்க அதை கீழ் பண்ணால் மட்டும் போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக்கை ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2 கிரே கலர் இருக்கா இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை இங்கே 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ இந்த லேயர் வந்து பண்ணாக்க அடுத்த இந்த 3 கேஃப் இருப்பாருங்க இதை நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். ஸோ காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துட்டா மேலே ஆட் ஆயிரும். இது அப்படியே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்க ஆரஞ்சு கலருக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் மாதிரி இருக்காமல் செக் பண்ணிடலாமா? இது வந்து பண்ண கொஞ்சம் சார் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க அது கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் கற்றுட்டு கம்பெனிஸ் வரும். மறுபடியும் நம்ம ஃபேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கீழே கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி வந்து செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இதில் போய் காட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நம்ம போய் காட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சமயத்தில் இந்த 4 ஆரஞ்சு கலரிலும் நீங்கள் பிக் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க குரூப் ஒன்று இருக்குது அது இங்கே கில் போயிட்டு எடு குரூப் இருக்குது அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிஸ்டன்ஸ் வெப் இருக்குது அது இங்கே கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனத்தை இந்த கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ இந்த 3 பட்டன் இருக்குது அது கீழ் போயிட்டு காஃபி விட்டு மட்டும் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கு சென்டர் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் குரூப் 2 நீங்கள் கீழ் போயிட்டு எடு குரூப் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் டைம் முன்ன பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்கா பிக்கை நீங்கள் இந்த லேயர் கீழே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டேல் ஷிஃப்ட் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்காதுங்க செலக்ட் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி சென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் பிக் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆடிடும். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த 3-4 குரூப்பில் இப்போ நம்ம பண்ணங்க பாருங்கள் அதே சேமத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்குது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு 4 டிஸ்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நான் வந்து பண்ணாக்க 11 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை தான் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் இருக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.